வேணாம். எனக்கு கோவம் வராது. கோவம் வந்தா? அதான் வராதுன்றேன்ல. அப்புறம் எதுக்கு அத எதிர்பார்க்குறீங்க? கோவம் வராதா? யாருக்கு தான் கோவம் வராது? எனக்கு கோவம் வராதா? உங்களுக்கு கோவம் வராதா? எதுக்கு வீட்ல இருக்காங்களோ அவங்களுக்கு கோவம் வராதா? உங்க வாத்தியாருக்கு கோவம் வராதா? அம்மா, அப்பாவுக்கு கோவம் வராதா? டாக்ஸி ஓட்டுறாரு அவருக்கு கோவம் வராதா? ஆஃபீஸில் அங்கே அக்கௌண்டன்ட் இருக்காங்களா அவங்களுக்கு கோவம் வராதா? எல்லாருக்கும் கோவம் வருது. அனுபவத்திலேருந்து யோசிச்சு பாருங்க. வாழ்நாளில் 30 வருஷம் 35 வருஷம் நீங்கள் வாழ்ந்துருப்பீங்க வச்சுக்கோமே. 35 வருஷம் வாழ்ந்துருக்கேன். இத்தனை பேர் என் மேலே கோவப்பட்டுருப்பாங்க. கோபம். சில பேர் சொல்கிறாங்க கோவத்தினால நீ அழிஞ்சு போயிடுவ அப்படின்றாங்க. சில பேர் சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் கோவப்படணும், நீங்கள் எப்படி இருந்தீங்க அப்படி ஏமாத்திடுவாங்க, இப்படி வெள்ளந்தியா வெகுளியாக இருக்காதீங்க, சூதுவாது தெரியாமல் இருக்காதீங்க, ஏமாத்திடுவாங்க, கோவப்பட்டு பொங்கி எழணும் அப்படின்னு. இன்னும் எல்லாருக்கும் கோவம் வரும். உங்களுக்கு கோவம் வரும், எனக்கு கோவம் வரும், ஸ்கூலில் படித்து கொடுக்குற வாத்தியாருக்கு கோவம் வரும், கடையில் வேலை கடைக்கார முதலாளிக்கு கோவம் வரும், வேலை செய்கிற இடத்துல உங்கள் மேனேஜருக்கு கோவம் வரும். நீங்கள் காட்டி ஓடிட்டு போகும்போது பின்னாடி இருந்து வரவங்க நீங்கள் மெதுவாக ஓடிட்டு போகிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் அவசரம் இல்லை, அவங்களுக்கு கோவம் வரும். ஏன் உங்கள் மனைவிக்கு கோவம் வரும். பெண்கள் உங்கள் வீட்டுக்காரருக்கு கோவம் வரும். வீட்டுக்காரரு உங்கள் ஹஸ்பண்டுக்கு கோவம் வரும், புருஷனுக்கு கோவம் வரும், உங்கள் பிள்ளைங்களுக்கு உங்கள் மேலே கோவம் வரும், பிள்ளைங்க மேலே உங்களுக்கு கோவம் வரும், நாட்டு தலைவன் மேலே கோவம் வரும், அரசியல்வாதிக்கு மேலே கோவம் வரும். கோவம் வராதால் யார் இருக்கா? எல்லாருக்கும் கோவம் வரும். ஏன் கடவுளுக்கே கோவம் வரணும் பார்த்துங்களேன். சில பேர் சொல்கிறாங்க கோவம் வந்து ஒரு உங்களை அழிச்சிடும் அப்படின்றாங்க. ஒரு சில இடத்துல கோவப்பட்டனால தான் ஒரு நாட்டுக்கே சுதந்திரம் கிடைச்சிருக்கு. நாட்டு நிலைமை சரியில்லை ஒரு காலத்தில், அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் கோவப்பட்டு எல்லாம் பொங்கி எழுந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் தான் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு. ஓகே, சும்மா நீங்கள் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு பைக்லேயோ ஒரு காடிலையோ போயிட்டு இருக்கும்போது பின்னாடி வர ஹார்ன் அடிப்பான், உங்களுக்கு கோவம் வரும். ஓகே, இப்போ ஒரு கிராப் கால் பண்ணுறீங்க, கிராப்காரன் வர 5 நிமிஷத்தில் வந்துடும்னு சொன்னான், ஆனால் 20 நிமிஷம் ஆச்சு இன்னும் வரல, கோவம் வரும். ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பாடு ஆர்டர் பண்ணுறீங்க, நீங்கள் ஆர்டர் பண்ணும் போது உங்களுக்கு முன்னுக்கு வந்தவங்க நீங்கள் வந்துட்டீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபேமிலி வந்து அவங்களுக்கு சாப்பாடு போயிடுச்சு, உங்களுக்கு நீங்கள் பண்ண ஆர்டர்லாம் வரல, அதுக்கு உங்களுக்கு கோவம் வரும். கடையில் போயிட்டு சாப்பிட்டு காசு கொடுக்காம இருந்தீங்கன்னா கடை முதலாளிக்கும் வரும், கேஷியருக்கும் வரும். ஓகே, யாருக்கும் ஏதாவது ஏமாற்றிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கும் வரும், உங்களை யாராவது ஏமாற்றிட்டாங்கன்னா உங்களுக்கு கோவம் வரும். ஸோ கோவம் இது எல்லாருக்கும் வரும். ஏன் ஒரு பூனைக்கு கூட கோவம் வரும். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா போகும்போது நாய் கட்டி போட்டுருப்பாங்க, போன இந்த நாய் எப்படியோ குழைச்சிக்கிட்டு வரும், கோவம். அந்த நாய்க்கும் கோவம் வரும், மிருகத்துக்கும் கோவம் வரும், மனுஷனுக்கும் கோவம் வரும். ஒரு காலத்தில் என்கிட்ட சில பேர் சொல்லுவாங்க தியானம் பண்ணுங்க, தியானம் பண்ணுறவங்களுக்கு கோவமே வராது அப்படின்னுவாங்க. நெசமாவா? உண்மையாவா? தியானம் பண்ணுறவங்க கோவம் வராதா? நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. கோபத்தில் நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. அநியாயம் நடக்கும்போது கோவப்பட்டீங்கன்னா, பொங்கி எழுந்தீங்கன்னா, அங்கே 4 வார்த்தை பேசுனீங்கன்னா ஏதாவது நன்மை நடக்கலாம். இல்லை
அது உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக போய் முடியலாம், இல்லை நன்மையாக போய் முடியலாம். ஆனால் எதுவுமே இல்லாமல், எதுவுமே நடக்காமல் தேவையில்லாமல் ஒரு ஆள் மேலே கோவப்பட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்றீங்க. காலையில் கொஞ்சம் லேட்டாக போயிட்டீங்க. உங்களுக்கு 8:30 மணிக்கு வேலை, நீங்கள் 8:35க்கு போயிட்டீங்க. 5 நிமிஷம். என்ன எப்போதும் வேலைக்கு லேட்டாக வரீங்க? நீங்கள் ஒரு நாள் தான் லேட்டாக போயிருப்பீங்க. டக்குன்னு போட்டுருவாங்க. என்ன வேலைக்கு எப்போதும் லேட்டாக வரீங்க? அங்கே உங்களுக்கும் கோவம் வரும், உங்கள் பாஸ்க்கும் கோவம் வரலாம், உங்கள் மேனேஜருக்கும் கோவம், உங்கள் சூப்பர்வைசருக்கும் கோவம். ஸோ கோவம் அது எப்படி வராமல் தடுக்கிறது? அம்மா அப்பாவுக்கு பிள்ளைங்க மேலே கோவம், மாமனாருக்கு மருமக மேலே கோவம், மாமியாருக்கு மருமக மேலே கோவம், காதலனுக்கு காதலி மேலே கோவம். ஓகே, யுஎஸ் இஸ்ராயல் 2 பேரும் சேர்ந்து ஈரானை அட்டாக் பண்ணுறதுனால உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் போகும். யுஎஸ் மக்கள்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டொனால்ட் ட்ரம்ப் ஆச்சு நமக்கு பிடிக்கல. அமெரிக்கா மக்கள்லாம் கோவப்படுறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. ஓகே, டொனால்ட் ட்ரம்ப் செய்கிறது சரியில்லை. பெஞ்சமின் நெத்தன்யாஹூ செய்கிறது சரியில்லை. எல்லாருக்கும் கோவம் வருது. ஏன்? உலகத்தில் அநியாயம் நடக்குது. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ், அங்கே தான் கேஸ் வருது, பெட்ரோல் வருது, எல்லாம் வருது. அதை மூடி வச்சுட்டா உலகத்தில் மக்களுக்கு கோவம் வராது. ஏன் வராது? எல்லாருக்கும் கேஸ் வேணும், வெள்ளவாசி தான் இருக்குது. போய் எடுக்கிறதுனா டெக்ஸு உள்ளே போய் அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் உள்ளே போய் கேஸ் எடுக்கணும்னா 2 லட்சம் வெள்ளி டெக்ஸு கட்டணுமா. எல்லா உலகத்தில் உள்ள எல்லா கப்பலுக்கும் டெக்ஸ் எடுத்துட்டு அந்த 2 லட்சம் வெள்ளி டெக்ஸை கட்ட எடுத்ததுனால விலைவாசிலாம் ஏறி போயிடும். அதனாலேயும் கோவம். நாட்டில் விலைவாசிலாம் ஏறி இருக்கு, சில பேருக்கு அதுலேயும் கோவம். என் லவ்வர் நான் 10 மணிக்கு வர சொன்னேன், அவர் 12 மணிக்கு வந்துட்டார். அதனால அந்த பொண்ணுக்கு கோவம். என் கேர்ள் ஃப்ரெண்ட், என் காதலியை நான் வந்து 1 மணிக்கு வர சொன்னேன். ஆனால் அவங்க காலைல 10 மணிக்கெலாம் வந்துட்டு போயிட்டாங்க. நான் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால காதலனுக்கு கோவம். ஓகே, அரசியல்வாதிக்கு நாட்டு தலைமை மேலே கோவம், மக்களுக்கு அரசியல்வாதி மேலே கோவம். அப்படி கோவம் எல்லாருக்கும் கோவம் இருக்கு. எப்படி இந்த கோவத்தை நம்ம மேனேஜ் பண்ணுறது, சமாளிக்கிறது கேட்டிங்கன்னா, எங்கே மேனேஜ்மெண்ட் முடியுமா? கோவத்தை அடக்க முடியுமா? சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, ரொம்ப கூலாக அமைதியாக இருப்பாங்க. என்ன மாதிரி திடீர்னு கோவம் வந்துடும். ஏதோ ஒரு விஷயம், அவங்களுக்கு பிடிக்காத விஷயம் யாரும் செஞ்சாலோ, யாராக வேணும் திடீர்னு கோவம் வரும். ஸோ பொங்கி எழுந்து அவங்க ஒரு பக்கம் இருக்கிற ரைட்ஸை பேசுவாங்க. அது ஆம்பளையாக இருக்கட்டும், பொம்பளையாக இருக்கட்டும். ஓகே, ஏன் அந்த கடவுளுக்கே கோவம் வரணுமே? பல சினிமாலாம் பார்த்துருக்கோம், தமிழ் சாமி படங்கள்லாம் பார்த்தா கடவுள் கோவம் வந்து சூளத்தை எடுத்துக்கிட்டு அநியாயம் பண்ணுறவங்கள வதம் பண்ண வருவாங்க. அநியாயம் பண்ணுறவங்கள பாடம் கற்றுக் கொடுக்க வருவாங்க. அநியாயம் பண்ணுறவங்களுக்கு தண்டனை கொடுக்க வருவாங்க. அப்படின்னா உலகம் ரொம்ப அமைதியான இடமா இருக்குங்க. கடவுளுக்கே கோவம் வந்துச்சுன்னா, கடவுள் எப்போ அவர் வந்து சொன்னார் எனக்கு கோவம் வந்துச்சு? இல்லை, கடவுள் அமைதியாக தான் இருக்காரு. உலகத்திலேயே ஆளுற அந்த கடவுள் அமைதியாக தான் உட்காந்துருக்கு. மனுஷனுக்கு தான் கோவம், மனுஷங்களுக்கு தான் கோவம். ஸோ எப்படி இந்த கோபத்தை நம்ம மேனேஜ் பண்ணுறது? எங்கே மேனேஜ் பண்ணலாம்? ஏன் அதை மேனேஜ் பண்ணணும்? கோபத்தை எதுக்கு மேனேஜ் பண்ணணும்? கோவப்படுங்க, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு தான்.
கோவப்படுங்க, கவலைப்படுங்க, சந்தோஷமா இருங்க, அழுவுங்க, சிரிங்க, குதிங்க, ஓடுங்க, ஆடுங்க, எல்லாம் உங்கள் சாய்ஸ். கோவப்படுறது உங்கள் சாய்ஸ் தான். கோவப்படாமையும் நீங்கள் இருக்கலாம் ரொம்ப கூலாக. ஒருத்தன் வந்து உங்கள்கிட்ட என்ன மறைக்கிறேன் பிரச்சனையா, உனக்கு இருக்கிற பிரச்சனை அப்படின்னு சும்மா அமைதியாக உட்காந்துருக்கா. நீங்கள் சும்மா பார்த்ததுக்கே சண்டைக்கு வரலாம். உங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்குது. ஒன்று, மறுபடியும் நீங்கள் கோவப்பட்டு உங்கள்கிட்ட பிரச்சனையை பெருசாக்குறது. இன்னொன்று, அமைதியாக சாரி சொல்லிட்டு போகுது. அங்கே நீங்கள் உங்கள் கோபத்தை சமாளிச்சிங்களா, மேனேஜ் பண்ணீங்களா? மேனேஜ் பண்ணி உங்களுக்கு கோபம் வராதுன்னு அர்த்தம் இல்லை. உங்கள் கோபத்தை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்கள் எனர்ஜி, கோபம்ன்றது ஒரு எனர்ஜி. உங்கள் எனர்ஜியை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்கள் எனர்ஜியை நீங்கள் பாதுகாத்து வச்சுக்க முடியும். பார்த்துக்க சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், அயன்மேன், ஹீமேன், அந்த மேன் இந்த மேன் எல்லாம் சூப்பர் ஹீரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட எனர்ஜி வந்து இங்கே இருக்கும். இதயத்துக்கு நடுவில் வச்சுருக்கோம். எனர்ஜி இங்கே இருக்கும். ஏன் எல்லாருக்குமே அங்கே இருக்குது? எல்லாம் சூப்பர் ஹீரோஸ்க்கு எனர்ஜி நடுவில் இருக்குது. ஒரு 85% சூப்பர் ஹீரோஸ்க்கு எனர்ஜி நடுவில் இருக்கும். அல்ட்ராமேன், ஓகே, அந்த காலத்தில் ஸ்கூல்ஸ்க்கு 2 படிக்கும்போது அல்ட்ராமேன் ஹயாத்தா பிகம் அல்ட்ராமேன் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு படம், ஷார்ட் ஃபிலிம். அவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ இந்த எனர்ஜி வந்து இங்கே இருக்குது. இந்த கோவம் இங்கே இருந்தால் இந்த ஆரம்பிக்கிறது இந்த இடம். கண்கள் பார்க்குது, மூளை யோசிக்குது. கோவம் இங்கே வருதா, இங்கே வருதா, இங்கே வருதா, இங்கே வருதா, இங்கே போய் இங்கே வருதா. ஸோ 2 சாய்ஸ் இருக்குது. நீங்கள் அமைதியாக போகலாம், இல்லை அந்த பிரச்சனை பெருசாக போகலாம். அமைதியாக போனீங்கன்னா அங்கேயும் 2 சாய்ஸ் இருக்குது. அவனா அமைதியாக போயிடலாம், இல்லை மறுபடியும் உங்களைய துரத்திக்கிட்டு வந்து கோவப்படலாம். 2 சாய்ஸ் இருக்குது. சரி, ஒரு சில இடங்களில் நம்ம இப்படி தான் ஒட்ட சமாளித்து சமாதானமாக போவோம். தேவையில்லாத பிரச்சனை இது போனாலும் அந்த ஈகோ இருக்க, ஈகோ தலைவிரிச்சாடும். மனுஷனுக்கு ஈகோ தான் பிரச்சனை. அதனால தான் உலகத்தில் போர், பிரச்சனைகள், விலைவாசி உயர்வு எல்லாமே நடக்குது. நிறைய விஷயங்கள் நடந்துட்டு கடலை தாண்டி போயிருங்க. நம்ம மண், நம்ம மலேசியாவில் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம கண்ணுமுழுக்க நடக்குது. சில பேர் அதெல்லாம் தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. அவங்களுக்கு கோவம் வராது. சில பேர் தெரியுது, ஆனால் அதை எப்படி அவங்களுக்கு வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமல் அவங்களுக்குள்ளே வச்சு பூட்டி, இல்லை தேவையில்லாத டென்ஷனுக்கு ஆளாகி ஸ்ட்ரெஸ் ஆகி நிறைய அடையங்கள் நடக்குது. நிறைய நல்ல விஷயங்களும் நடக்குது. உங்களை சுற்றி நல்ல விஷயங்கள் நடக்குது. நிறைய அன்பானவங்களாம் இருக்கிறாங்க, மனசாட்சியோட இருக்காங்க. நிறைய கோவக்காரங்களும் இருக்காங்க, நிறையா ஃப்ராட் பண்ணுறவங்க இருக்காங்க, நிறையா பொறாமை பிடிச்சவங்க இருக்காங்க, நிறையா வைத்தறிச்சல் பிடிச்சவங்க இருக்காங்க, நிறையா பிரச்சனை உண்டாக்குவங்க இருக்காங்க, நிறையா மற்றவங்களுக்கு அன்பை மட்டும் கொடுத்தவங்க இருக்காங்க, மற்றவங்களுக்கு இறக்கத்தை காட்டவங்க இருக்காங்க. பல விதமான மனிதர்கள், நல்ல மனிதர்கள், கெட்ட மனிதர்கள், ரெண்டுமே இருக்கு. ஒரு மனுஷனுக்குள்ள ரெண்டுமே இருக்கும். நல்லது கெட்டது, கோபம், பொறுமை, ரெண்டுமே இருக்கும். ஸோ சாய்ஸ், அதாவது உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. கோபப்படலாம், பொறுமையாக இருக்கலாம். எங்கரை நீங்கள் மேனேஜ் பண்ண முடியாது. கோபத்தை நீங்கள் சமாளிக்க முடியாது. கஷ்டம். கோபத்தை சமாளிக்க, கோபப்படுங்க, தப்பே கிடையாது. கோபப்படலாம். உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை செஞ்சு தான் நீங்கள் கோவப்படுறீங்க, நியாயம். உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆள் அவங்க வந்து கோவப்பட்டாங்கன்னு ஏன் தேவையில்லாமல் அவங்கள மேலே ஏற்றிக்கிட்டு ஏன் கஷ்டப்படுறீங்க? பிடிச்சவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் கோவப்படுங்க. எனக்கு பிடிக்கல, நீ இப்படி செஞ்சது எனக்கு பிடிக்கல, அங்கேயும் சுற்றக்கூடாது, வந்துடணும், அங்கேயே இருக்கக்கூடாது. ஓகே, சரியா? போட்டிங் போனீங்கன்னா நடுக்கடலில் போனீங்கன்னா திரும்பி வந்துடணும். அங்கேயே இருந்தீங்கன்னா யாருக்கும் தெரியாது. ஸோ
கோவத்தை உங்கள் கோவத்தை நீங்கள் அதை வேறு மாதிரி மாற்றலாம். அது உங்களோட எனர்ஜி, உங்களுக்குள்ளே இருந்து வர ஒரு உணர்வு, உங்கள் உணர்வை உங்களால் மாற்ற முடியும். சரியா? ஸோ இப்படி ஒவ்வொரு அன்றாட வாழ்க்கையிலையும் மனுஷனுங்க நிறைய விஷயத்தில் கோவப்படுறாங்க. ஓகே, எனக்கும் வரும்ல, வரும் ஆனால் வராது அப்படின்னு நான் சொல்லலாம். வரும் ஆனால் வராது. இருக்கு இருக்கு 5 விரல் இருக்கு ஆனால் இப்போ இல்லை. இல்லை இருக்கு இப்போ இல்லை. இல்லை இப்போ இருக்கு. அந்த மட்டும் கோவம். இருக்கு ஆனால் இல்லை. இல்லை ஆனால் இருக்கு. அதுதான் கோவம். இல்லையா? நீங்கள் நானும் சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்காச்சுங்களா? இல்லை, கோவம் எல்லாருக்கும் வரும். மனுஷனுக்கு வரும், மிருகத்துக்கும் வரும். கோவத்தை நீங்கள் சமாளிக்க வேணாம். திடீர்னு ஒரு ஆள் வந்து உங்கள் மேலே கோவப்படுறாங்க அப்படின்னா ஒன்று அவங்க வந்து உங்களை சம்மந்தப்பட்ட ஆளாக இருக்கணும். யாராக வேணா அவங்க சொந்தமாக இருக்கலாம், பந்தமாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லை அது தெரியாத ஒரு ஆள் தவறுதலாக கூட போவார். யாரோ ஒரு ஆள் செஞ்சதுக்கு உங்கள் மேலே போவார். நிறைய பிரச்சனைகள், நிறைய கோவத்தினால நிறைய பிரச்சனை வருது. கோபங்களால் நிறைய பிரச்சனை வருது. அதே சமயத்தில் கோபத்தால் நிறைய நன்மை நடந்திருக்கு. கோவப்பட்டனால சுதந்திரமே கிடச்சிருக்கான் ஒரு சில நாள். கோவப்பட்டனால தான் நிறைய அநியாயங்கள் தடுக்கப்பட்டிருக்கும். கோவப்பட்டதுனால தான் நிறைய விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்கள்லாம் மாறி இருக்கா. கெட்ட கெட்ட விஷயங்கள் நல்ல விஷயங்களாக மாறி இருக்கா. கோவம்ன்றது கெட்டது கிடையாது. அது ஒரு நல்ல விஷயமும் கிடையாது, கெட்ட விஷயமும் கிடையாது. கோபம் என்றது ஒரு உணர்வு. சுத்தத்தமிழா என்றது சுத்தத்தமிழ். செப்புங்க. கோபம் என்றது வரட்டுமே, இடம் பார்த்து வரட்டுமே, இடம் பார்த்து பியா பெருத்தம் பார் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. Okay, angry with whom? The people who don't care about you. Waste of energy. உங்கள் மேலே அக்கறையே இல்லாத ஆள் மேலே நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. நான் உங்களை மண்டியில் ஏற்றிக்கிட்டு அவங்க மேலே கோவப்படும். உங்கள் மேலே அக்கறை ஒரு ஆளுக்கிட்ட நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா அதில் ஏதாவது பெனிஃபிட் இருக்கு, பிரயோஜனம் இருக்கு. கோபம் சில சமயங்கள் அது தேவைப்படும், சில சமயங்களில் அது தேவை. சரியா? காலையில் எழுந்துச்சி நீங்கள் வேலை கிளம்பும்போது திடீர்னு காடியில் போய் உட்காரும்போது டயரில் காற்று இல்லை, டயர்லாம் காற்று இருக்குது, ஆனால் வண்டி ஸ்டார்ட் பண்ணல, கோவம் வரல. காடி மேலே கோவப்படுவீங்களா? காடி எந்த உணர்வும் இருக்காது. காடி மேலே கோவம். சில பேர் காடியை ஏற்றுவாங்க, அடிப்பாங்க. சில இடத்துல பார்க்கிங் பிரச்சனை இருக்கும். காலேஜ் அவங்க ஸ்டார்ட் பண்ணி காடி கிளம்பி பின்னாடி காடி போட்டு பிளாக் பண்ணிடுவாங்க. இந்த ஃப்ளட்ஸ் ஏரியா, இந்த அப்பார்ட்மெண்ட் பக்கம்லாம் போய் இந்த பிரச்சனை ரொம்ப வரும். ஒரு சில இடத்துல நல்லா மேனேஜ் பண்ணி அழகாக வச்சுருப்பாங்க பார்க்கிங்க. ஒரு சில இடத்துல தாறுமாறாக வரும். பார்த்துருப்பீங்க. ஓகே, பார்த்துருப்பீங்க நிறைய விஷயங்கள். காலையில் டென்ஷன் நல்லாயிருக்கும். பார்க்கிங்கை போட்டு என் காடியை மறைச்சிட்டான், அதனால பிரச்சனை, சத்தம், காலையில் சத்தம், டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு. சிம்பிளாக எடுத்துக்க முடியும். அது அந்த இடத்துல நான் வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கேன், நான் முக்கியமான விஷயத்துக்கு போகணும், ஒரு பிஸ்னஸ்க்கு போகணும், ஒரு காலேஜுக்கு போகணும், யூனிவர்சிட்டி போகணும், ஒரு மீட்டிங்க்கு போகணும். அந்த நேரம் பார்த்து ஒரு காடிக்கு பின்னாடி பார்க் பண்ணி போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கும் வருமா? வரும். சில சமயம் வராது. அங்கே கொஞ்சம் நேரம் எடுத்து கொஞ்சம் நல்ல மூச்சு விட்டு, சாதாரண மூச்சு, நீண்ட மூச்சு விட்டு, சரி என்ன செய்யலாம்,
மீட்டிங்கை போஸ்ட்போன் பண்ணலாமா, இல்லை மீட்டிங்கை கொஞ்சம் நேரத்துக்கு தள்ளி போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு ஜோக்கான காஃபி ஷாப் கொஞ்சம் காஃபி குடிச்சிட்டு வந்து பார்த்தா எல்லா கார்டையும் கிளியர் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் கார்டு எடுக்கலாம், மீட்டிங்கு போகலாம். அந்த இடத்துல நீங்கள் கோவப்பட்டுருந்தீங்கன்னா நிறைய பேரோட மனசில் நெகட்டிவான ஒரு எண்ணம் மேலே வந்துருக்கும். கோவப்பட்டுருந்தீங்க தெரியும், சொல்கிறது உங்களுக்கு புரியும். நிறையா விஷயங்கள் நடக்குது வாழ்க்கையில். எல்லாத்துக்கும் பாதி பிரச்சனைகளுக்கு காரணம் கோபம், பாதி நன்மைகளுக்கு காரணம் கோபம். ஸோ கோபம் வந்து கெட்டது கிடையாது, அதே சமயத்தில் நல்லதும் கிடையாது. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? கெட்டது கிடையாதுன்றீங்க, நல்லது கிடையாதுன்றீங்க. கோபம் வந்து கோபம் மட்டும்தான், அது கோபம் மட்டும்தான், அது ஒரு உணர்வு. ஸோ உங்களுக்கு சாய்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன். சாய்ஸ் இருக்குது. கோவப்படுங்க இல்லை கூலாக போயிருங்க, 2 தான். கோவப்படுங்க இல்லை கூலாக போயிருங்க, 2 சாய்ஸ் தான் இருக்குது. 2 இருக்குது. சாய்ஸ் இருக்குது, சாய்ஸ் இருக்குது, சாய்ஸ் இருக்குது. மறந்துடாதீங்க, சாய்ஸ் இருக்குது. கூட போயிட்டீங்கன்னா நிறைய பேரோட கோபத்துக்கு நம்ம ஆளாக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இடத்துல நம்ம கோவப்பட்டோம்னா நிறைய நெகட்டிவான விஷயங்கள்லாம் நடக்கவோ வாய்ப்பு இருக்குது. அது நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கூலாக அமைதியாக போயிட்டீங்கன்னா நீதி உங்களோட அன்றாட அந்த அன்னைக்கு போகிற அந்த காரியங்கள் தடப்படும். ஆனால் பெரிய பிரச்சனையே நீங்கள் தச்சிடலாம். ஓகே, அது உணர்வு தான். மறுபடியும் சொல்கிறோம், கோபம் எடுத்து ஒரு உணர்வு. சரியா? பிறந்த குழந்தைங்களுக்கு கோவம் வரும். யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? குழந்தைங்களுக்கு கோவம் வராது. எப்போ இந்த கோவம் வர ஆரம்பிச்சிச்சு? பிறந்த பிள்ளைங்க வந்து கோவப்படும், அழுவோம், பசிச்சா அழுவோம். நம்ம பேச கற்றுக் கொடுத்தா பேசுங்க. நீங்கள் தமிழ்லாம் இல்லை, இங்கிலீஷில் தமிழ் பேச கொடுத்தா பேசுங்க, படிக்க கற்றுக் கொடுத்தா படிக்குங்க. பிள்ளைங்களுக்கு கோவம் வருது. எப்போ இந்த கோவம் ஆரம்பிக்கிறது? ஓகே, வீட்டில் இருக்க பெரியவங்க, அவங்க சுற்றி இருக்கிற அக்கம் பக்கத்தில் உள்ள மனுஷனுங்க, அந்த பிள்ளைங்களுக்கு அவங்க கொடுக்குற அந்த பிள்ளைங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து படித்து வளர 1 வயசு 7 வயசு வரைக்கும். அப்புறம் சினிமாவும் ஒரு காரணம் பிள்ளைகளுக்கு கோவம் என்ற ஒரு விஷயத்தை சொல்லித்தருது. குழந்தைகளுக்கு கோவம் வராது. இந்த மகான்கள், யோகிகள், சித்தருக்கெல்லாம் கோவம் வரும் நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க வரும், ஆனால் வராதுன்னு நினைக்கிறீங்களா? வரும். பொறுமையாக இருக்கிறதுக்கு நீங்கள் மகானாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் பெரிய யோகியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, சித்தராக இருக்க வேண்டிய அவசியம், நீங்கள் பெரிய குருவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் பெரிய ஒரு குருவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கோபத்தை அடக்கிறதுக்கு ஒரே வழி இல்லை, நிறையா வழி இருக்குது. என்ன தெரியுமா? 100லேருந்து 1 வரைக்கும் ரிவர்ஸில் என்னங்க, அதுக்கப்புறம் கோவம் வராதோ. 100லேருந்து 1 வரைக்கும் என்னன்னா கோவம் வராதோ. சில பேர் சொல்கிறாங்க 1லேருந்து 10 வரைக்கும் என்னங்க, அதுக்கப்புறம் கோவம் வராதோ. தியானம் பண்ணுங்க, கோவம் வராது. என் அனுபவத்துக்கு சொல்கிறேன், மறுபடியும் வரும். முடிஞ்ச அளவுக்கு கூலாக இருங்க, அமைதியாக இருங்க, நிதானம் இருங்க, பொறுமையாக இருங்க. முடியலையா? ஓகே, இது எனக்கு பிடிக்கல, நீங்கள் செஞ்ச விஷயம் எனக்கு பிடிக்கல. மன்னிக்க கற்றுக்குங்க, மனுஷங்களை மன்னிக்க கற்றுக்குங்க. மன்னிக்க தான் நீங்கள் அப்பயும் அவங்க காலில் விழுந்து மன்னிப்பாங்கன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் மன்னிச்சிருங்க. அவங்க முன்னுக்கு இருக்காமல் இல்லையோ மன்னிச்சுட்டு போயிட்டே இருங்க. அவ்வளோதான். எதுவுமே நிரந்தரம் இல்லை பூமி, எதுவுமே நிரந்தரம். மன்னிச்சிருங்க. அது உங்களுக்கு நல்லது, அவங்களுக்கு நல்லது இல்லை. அவங்களுக்கு நல்லதா இல்லையான்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு நல்லது. மன்னிச்சிருங்க. ஸோ கோவம் வரும், இதனால் பொறுமையாக இருக்க முடியும், கோபமும் பட முடியும். அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு சாய்ஸ் இருக்கு.
சாய்ஸ் இருக்குது. எங்கே எப்படி போனாலும் சாய்ஸ் இருக்குது. பொறுமையாக இருந்து பெரிய பெரிய காரியங்கள்லாம் சாதிச்சவங்க நிறைய பேர். லைட்டை கண்டுபிடிச்சவன் எடிசன். 1000 தடவை தோல்வி அடைஞ்ச பிறகு அந்த 1000 தடவை அவன் கோவப்பட்டிருக்கோம்னு நினைக்கிறீங்களா? அவன் சலிச்சுக்கிட்டு அந்த விஷயத்தை கைவிடல. ஆனால் 1001ஆவது தடவை லைட்டை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம சொன்ன கதை தான். 1000 தடவை அவன் பொறுமையாக இருந்திருப்பானோ, பொறுமையாக இருந்தனால தான் லைட்டை கண்டுபிடிக்க முடிஞ்சு. அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் ஃபோனை கண்டுபிடிச்சவர். அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் அதுவும் நமக்கு சொன்ன கதை தான், நமக்கு படித்த கதை தான், புக்கில் வந்துச்சு படித்தோம். அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் கண்டுபிடிச்சாரா, எடிசன் லைட்டை கண்டுபிடிச்சாரா நமக்கு தெரியாது, படித்தது. எடிசன் வந்து லைட்டை கண்டுபிடிச்சாரு. அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் ஃபோனை கண்டுபிடிச்சாரு. ஏரோப்ளைனை கண்டுபிடிச்சவங்க ஆலிவர் அண்ட் வில்பரைட் அப்படின்னு சரித்திர புக்கில், சுஜாரா புக்கில் படித்தோம். அது தெரிஞ்சது. ஏன் அவங்களுக்கு கோவம் வராதா? கோவம் வந்து தூக்கி போட்டு போக மாட்டாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஒரு அளவு என்னால் ஒரு ஏரோப்ளைன் உருவாக்க முடியல. இவ்வளோ கஷ்டப்பட்டோம், 1000 தடவை கஷ்டப்பட்டோம் என்னால் ஒரு லைட்டு கண்டுபிடிக்க முடியல. இவ்வளோ கஷ்டப்பட்டோம் என்னால் ஒரு ஃபோனை தயாரிக்க முடியல. அது கோவம் வந்திருக்கு. ஆனால் பொறுமையாக இருக்க சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. பொறுமையாக இருந்து செய்யும். கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம சாதிப்போம். பொறுமை, அந்த பொறுமை அது எல்லாருக்குமே இருக்குது. சில பேர் அது இருக்குன்னு தெரியாமையே இருந்துட்டாங்க. ஓகே, ஆரம்பிக்கிறது இங்கே சின்ன பிள்ளைலேருந்து கோவத்தை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது. கோவம் தன்னால் வரும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க. அப்போ பொறுமை, கோவம் தன்னால் நம்ம சுற்றி இருக்கவங்களால தான் நமக்கு கோவம் வருதுன்னா அப்போ பொறுமை எப்படி வருது? நம்ம படிச்சுக்கிட்டு அனுபவத்துலேருந்து பொறுமை வருதா? தெரியலையே, அதை உங்கள்கிட்ட கேட்குறேன். எப்படி வருதுன்னு நினைக்கிறீங்க? தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. கோவம் எப்படி வருது, பொறுமை எப்படி வருது, எங்கிருந்து நம்மகிட்ட வந்து சேருது, கோபத்தால் ஏன் எவ்வளோ பிரச்சனை, சில இடத்துல கோவப்பட்டதுனால எவ்வளோ நல்ல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. நன்மையா தீமையா? கோவம் நன்மையா தீமையா? கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. சரியா? ஜோக்கா இருக்கா மெசேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணுறதும் பண்ணுறதும் உங்கள் இஷ்டம். லைக்கை போடுங்க, போடுறது போகாத உங்கள் இஷ்டம். கோவப்படுங்க, கோவப்படாதீங்க, அதுவும் உங்கள் இஷ்டம். ரொம்ப முக்கியம், ஷேர் பண்ணுங்க, தெரிஞ்சவங்களை ஷேர் பண்ணுங்க. ஜோக்காக இருக்கா? கண்டிப்பாக ஜோக்காக இருக்கா. ஒன்று கொண்டென்ட் வச்சு உங்களுக்கு அனுப்பியிருக்க மெசேஜ். கோவப்படுங்க, கோவப்பட்டுக்கிட்டே இருக்காதீங்க, அப்படியே சுற்றக்கூடாது. கோவப்பட்டோமா முடிச்சுட்டு வெளியே வந்துடும். ஓகே, கவலையாக இருக்கா முடிச்சுட்டு வெளியே வந்துடும். சந்தோஷமாக இருக்கா சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கும். சந்தோஷத்துக்கு மட்டும்தான் ஒரு இது ப்ரிவிலேஜ். சந்தோஷத்துக்கு தனித்துவம், சந்தோஷத்துக்கு சந்தோஷப்பட்டுக்கிட்டே நீங்கள் இருக்கலாம். ஆனால் அது நிரந்தரமாக இருக்குமா? பிரச்சனை வந்துட்டு தானே இருக்குது, கொடுத்துட்டு தானே இருக்காங்க. நம்மளே நமக்கு பிரச்சனை உண்டாக்கிட்டு தானே இருக்கோம். ஸோ தெரிஞ்சிருச்சா எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. கூலாக போகிறதுனா கூலாக போகிறது ஒரு வாய்ப்பு, கோபப்படுறது ரெண்டாவது வாய்ப்பு. ஏன்ட்டு கேட்டிங்கன்னா கூலாக போயிருங்க. ஒரு சில இடத்துல நீங்கள் பேசி ஆகணும், பேசுங்க, கொஞ்சமாக கோபப்பட்டுக்குங்க, அங்கேயே சுற்றாதீங்க, திரும்பி வந்துடுங்க. சரியா? சிறப்பாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, ஆனந்தமாக இருங்க. ரொம்ப முக்கியம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.